ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு புதுமை சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்மக்கிட்ட இருக்கிற பழைய பத்தாத ப்ளவுஸ் வச்சு சூப்பரான 10 ரீயூஸ் ஐடியாஸ் தாங்க ஷேர் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடியும் ஒரு வீடியோ ப்ளவுஸ் வச்சு போட்டிருந்தேன். அதுவுமே பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ வந்து ரொம்பவே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ப்ளவுஸை வச்சு நமக்கு எப்படி ரீயூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் பத்தாமல் இருக்கும் பாருங்கள் ப்ளவுஸ், அதெல்லாம் எப்படி சரி பண்ணி நம்ம மறுபடியும் அதை போட்டுக்கலாம் அப்படிங்கிறதையும் நான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம ஒரு சேனல் பார்க்குறீங்கன்னா வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் இந்த ஐடியாவுக்கு எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி 2 ப்ளவுஸ் எடுத்திருக்காங்க. இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா அந்த பட்டி சைடு கிழிஞ்சு போயிருக்கு. அதுக்கப்புறம் இந்த ஊதா கலர் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா வெளுத்து போன மாதிரி இருக்குங்க. அந்த கை சைட்லாம் கொஞ்சம் வெளுத்து போன மாதிரி ஆயிடுச்சு. அதனால இது ரெண்டுத்தையும் வச்சு நான் இன்றைக்கி யூஸ் பண்ணி காட்டுறேன். நீங்கள் உங்ககிட்ட இருக்கிற பழைய ப்ளவுஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் இந்த ஐடியாக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஐடியா நம்பர் 1, இந்த ஐடியாவுக்கு பார்த்தீங்கன்னா நான் ப்ளூ கலர் ப்ளவுஸ் எடுத்திருக்கேன். இப்போ இந்த ப்ளவுஸில் இந்த மாதிரி நல்லா விரித்து போட்டுட்டு அந்த கை பக்கம் இருக்குது பாருங்கள், கை ஜாயிண்ட் ஆகிற பகுதி இருக்குது பாருங்கள், அதில் நம்ம கட் பண்ணிக்கணுங்க. இந்த மாதிரி அதாவது நம்ம கையை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கணும். கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த கை ஜாயிண்டாக இருக்குது பாருங்கள், அதை கொஞ்சம் தள்ளி கட் பண்ணுங்க. அதை நம்ம உடம்பு சைடு தள்ளி கட் பண்ணணும். தையலை ஒட்டி கட் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி நம்ம 2 பக்கம் கையையுமே தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கட் பண்ணிட்டு வந்துட்டேங்க. இந்த மாதிரி தான் இருக்கும் கட் பண்ண பிறகு. இப்போ இதில் உடம்பு பகுதியை நம்ம அடுத்த ஐடியாவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஐடியா நம்ம என்னென்னு பார்த்துடலாம். அதுக்கு நம்ம 2 கை வச்சுருந்தோம் பாருங்கள், அதில் ஒரு கையை எடுத்துட்டு இது போல் ஸ்ட்ரைட்டாக மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாங்க. அதே போலவே அந்த கையை இன்னொரு கையையும் ஒன்றா வச்சு ரெண்டுத்தையுமே ஒரே அளவில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 2 கையுமே கட் பண்ணிட்டு வந்துட்டாங்க. இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு கையை எடுத்துட்டு அதோட ஜாயிண்ட் இருக்கும் பாருங்கள் தையல், அதில் ஒரு 1 இன்ச் அளவுக்கு இந்த மாதிரி பிரித்து விட்டுக்கோங்க. பிரித்து விட்டுட்டு இதை அப்படியே மடக்கி விட்டு அப்படியே சுற்றியும் தையல் போட்டு எடுத்துக்கணுங்க. உங்களுக்கு நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி கொஞ்சம் 1 இன்ச் அளவு தையலை பிரித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இது மாதிரி ஒரு 1/2 இன்ச் இல்லை 3/4 இன்ச் அளவுக்கு நம்ம மடக்கி விட்டு தையல் போட்டுக்கணும். அதே போல் கீழ்ப்பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவுமே ஜாயின் பண்ணிக்கணுங்க, அதாவது தையல் போட்டு எடுத்துக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கை கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள், அதில் கீழே தையல் போட்டு முடிச்சுட்டு மேலே நம்ம அந்த பிரிக்கலாம் வேணாங்க. தையலை ஃபஸ்ட்டு கைக்கு பிரித்த மாதிரி பிரிக்க வேணாம், இதை அப்படியே மடக்கி விட்டு தையல் போட்டுக்கலாங்க. இந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி நம்ம 2 கையும் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு அந்த 1 இன்ச் பிரித்து விட்டு மடக்கி தையல் போட்டோம் பாருங்கள், அதில் கேப் இருக்கும் பாருங்கள், அதில் நம்மக்கிட்ட நூலோ கயிறோ இது மாதிரி வேறு ஏதாவது நாடாக இருந்துச்சுன்னா அது நம்ம கோத்து எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம கோத்து எடுத்துக்கலாம் உள்ளே விட்டு, அதாவது ஒரு சுருக்கு பை மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு இது எக்ஸ்ட்ரா இருக்கிற நாடாக நம்ம கட் பண்ணி விட்டுடலாம். இப்போ அவ்வளோதாங்க, நம்மளோட ஃபஸ்ட் ஐடியா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 விதமாக நம்ம யூஸ் பண்ணலாங்க. ஃபஸ்ட்டு நம்ம கொடை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொடையை உள்ளே போட்டுட்டு நம்ம இந்த மாதிரி முடிச்சு போட்டு விட்டுக்கலாங்க. சேஃபாக இருக்கும் நமக்கு கொடை. அப்படி இல்லைனா நீங்கள் கொடை வைக்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் வாட்டர் பாட்டில் கூட இதில் போட்டு ஆர்கனைஸ் பண்ணிக்கலாங்க. வெளியே எடுத்துகிட்டு போகிறதுக்கு நமக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும், பார்க்குறதுக்குமே நீட்டாக இருக்கும். ஐடியா நம்பர் 2, இந்த ஐடியாவுக்கு இன்னொரு கை ரெடி பண்ணியிருந்தா பாருங்கள், அதில் கீழ் பக்கம் ஃபுல்லாக நான் ஜாயின் பண்ண சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி ஃபுல்லாக ஜாயின் பண்ண வேணாங்க. இந்த மாதிரி 2 பக்கமும் ஒரு 1/2 இன்ச் கேப்பை மட்டும் ஜாயின் பண்ணிக்கலாம். மற்றபடி சென்டரில் நம்ம ஓப்பனாகவே விட்டுருலாங்க. அதுக்கப்புறம் மேல் பக்கம் நம்ம மடக்கி தைக்க சொன்னால் அது மாதிரி மடக்கி தைச்சிட்டு இந்த மாதிரி வேறு ஏதாவது ஒரு கிளாத்தில் ஒரு புடி மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க. நான் எப்படி ரெடி பண்ணியிருக்கேன் பாருங்கள், இந்த மாதிரி ஒரு புடி மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்னா, இந்த பிடியை நம்ம வீட்டில் எங்கேயாவது ஒரு ஆணியில் மாட்டி வச்சுட்டு இதில் நம்ம கேரி பேக்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. கேரி பேக் ஆர்கனைஸராக இது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே கொஞ்சம் கேப் இருக்குது பாருங்கள், அது வழியாக நம்ம கேரி பேக்லாம் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த ஐடியாவும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கேரி பேக்கை நம்ம அங்கங்கே போட்டு வைக்காமல் இந்த மாதிரி ஒரு குட்டி பேக் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு இது உள்ளே ஆர்கனைஸ் பண்ணி வைக்கும் போது நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் வசதியாக இருக்கும், பார்க்குறதுக்குமே நீட்டாக இருக்குங்க. ஐடியா நம்பர் 3, இந்த ஐடியாவுக்கு நம்ம கட் பண்ண அந்த உடம்பு பகுதி இருக்குது பாருங்கள், அதை எடுத்துக்கலாம். இப்போ இதில் அந்த ஓரங்களில் நம்ம கட் பண்ணியிருக்கோம் பாருங்கள் கையை அந்த கை பகுதியை இந்த மாதிரி ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு நம்ம மடக்கி விட்டு அப்படியே ஃபுல்லாக தையல் போட்டு எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி ஒரு 2 மடக்கு மடக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி மடக்கி விட்டு சுற்றி ஃபுல்லாக தையல் போட்டு எடுத்துக்கலாம் 2 பக்கமும்.
இப்போ நான் தையல் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. போட்டு முடித்த பிறகு இப்படி தான் இருக்கும். இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம நைட்டிலாம் போடும்போது உள்ளே வந்து ப்ராக்கு பதிலாக இந்த ப்ளவுஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம கை இல்லை அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு வந்து போடுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த மாதிரி உங்ககிட்ட பழைய ப்ளவுஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் அதெல்லாம் வந்து தூக்கி போடாமல் கையை மட்டும் வெட்டி எடுத்துகிட்டு இந்த மாதிரி மடக்கி தைச்சி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஐடியா நம்பர் 5. இந்த ஐடியாவுக்கு நான் இந்த மாதிரி ப்ளவுஸ் எடுத்துருக்கேங்க. இப்போ இதில் வந்து கையை தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ண மாதிரியே கட் பண்ணிவிட்டு இதை வந்து கொஞ்சம் வளைவாக வந்து மார்க் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இதே போல் 2 கையிலையுமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து இது என்னென்னு பார்த்தீங்கன்னா கார்ட்போர்டு தாங்க. கார்ட்போர்டை வந்து இந்த மாதிரி ஷேப்பில் வந்து கட் பண்ணிவிட்டு மேலே வந்து சின்னதாக ஹோல் போட்டு நூல் வந்து கட்டி விட்டுருக்கேன். இப்போ இந்த வளைவாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த கார்ட்போர்டில் வந்து மேலே உள்ள லேயரை வந்து நம்ம பிச்சு எடுத்துட்டோம்னா இந்த மாதிரி வந்து நமக்கு கிடைக்குங்க. அதுதான் இந்த மாதிரி வந்து நான் ரெடி பண்ணி மேலே வந்து கோல்டு கலர் பெயிண்ட் வந்து அடித்து வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டு இதில் வந்து நம்ம கட் பண்ண 2 ப்ளவுஸ் கை இருக்குது பாருங்கள். அதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம க்ளூகன் வச்சு இந்த மாதிரி ஒட்டி விட்டுக்கலாங்க. நீங்கள் க்ளூகன் வச்சு ஒட்டலாம், இல்லைனா நீங்கள் தையல் கூட போட்டுக்கலாங்க. நான் வந்து க்ளூகன் வச்சு ஒட்டி விட்டுக்கிறேன். 2 கை வந்து ஓப்பனாக இருக்கும் பாருங்கள், அதெல்லாம் வந்து ஒன்றா ஒட்டி விட்டுக்கலாம். அடுத்து நம்ம இந்த கையை வந்து கார்ட்போர்டில் வச்சு இப்படி வச்சு ஒட்டிக்கலாங்க. இது ஒட்டி விட்டுறதுக்கு வந்து கரெக்டாக வந்து சைஸ் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைனா சைடில் வந்து கொஞ்சம் வந்து சைஸ் முன்ன பின்ன மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது ஒரு 3 பக்கம் ஒட்டுதாங்க ஒட்டணும். நம்ம சென்டரில் உள்ள பக்கம் வந்து ஒட்டக்கூடாது. இந்த மாதிரி வந்து ஒட்டிக்கங்க. சைடில் உள்ள பீஸை வந்து நம்ம கட் பண்ணி வைக்கலாம். பார்த்தீங்கன்னா நான் ஒட்டி முடிச்சுட்டேன். வந்து நமக்கு பேக்கெட் மாதிரி வந்து கிடச்சிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம இப்படியே கூட யூஸ் பண்ணலாம். இன்னுமே பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் அழகாக இருக்கிறதுக்காக நான் லேஸை வந்து இந்த மாதிரி வளைவாக வச்சு க்ளூகன் போட்டு அப்ளை பண்ணி ஒட்டிக்கிறேங்க. இப்போ பார்க்குறதுக்கு இன்னுமே லுக் அழகாக இருக்கும். இப்போ ஒட்டி முடித்த பிறகு இப்படி தாங்க இருக்கும். சூப்பரான ஆர்கனைசர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம என்ன ஆர்கனைஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம வீட்டில் இருக்கிற இபி கார்டு, அதுக்கப்புறம் கேஸ் புக்கு இதெல்லாம் வந்து நம்ம இதில் போட்டு வச்சுக்கலாங்க. பட் டக்குன்னு வெளியே போகிறப்ப எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மாதிரி வந்து நம்ம ஆணியில் வந்து மாட்டி வச்சுக்கலாம். பார்க்குறதுக்குமே நீட்டாக இருக்குங்க. ஏன்னா நம்ம அந்த லேஸ்லாம் வந்து வச்சுருக்கிறதுனால பார்க்குறதுக்கே ரொம்பவே அழகாக இருக்கும். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஐடியா நம்பர் 6. இந்த ஐடியாவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ப்ளவுஸே வந்து எடுத்துக்கலாங்க. அந்த ப்ளவுஸில் இந்த கொக்கி மாட்டுற பகுதி இருக்கும் பாருங்கள். அந்த பகுதியில் வந்து ஒரு 1/4 இன்ச் கேப்புக்கு வந்து நம்ம நீல வாக்கில் இப்படி கட் பண்ணிக்கலாங்க. இப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ளவுஸில் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு அந்த கொக்கி மாட்டுற இடம் கொஞ்சம் டைட்டாக இருக்கும் பாருங்கள். அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இது மாதிரி வேஸ்டான ப்ளவுஸில் வந்து கட் பண்ணி எடுத்துட்டு அதை வந்து அந்த கொக்கி மாட்டுற இடத்துல வந்து இந்த மாதிரி வந்து ஜாயின் பண்ணிக்கணுங்க. உங்களுக்கு வீடியோவில் பார்த்தா கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. அதுக்காக தான் நான் ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு கேப் இட்டு கட் பண்ண சொன்னேன். இந்த மாதிரி வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கும் போது பார்த்தீங்கன்னா கொக்கி மாற்ற இடத்துல நமக்கு 1 இன்ச் அளவுக்கு லூஸ் கிடைக்குங்க. இப்போ போடுறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், நான் அந்த ஜாயின் பண்ணதில் தான் வந்து கொக்கியை வந்து மாட்டி விடுறேன். நமக்கு வந்து 1 இன்ச் அளவுக்கு லூஸ் கிடைக்குங்க. கண்டிப்பாக ரொம்ப வந்து உங்களுக்கு டைட்டாக இருக்குது, கொக்கி போட முடியல அப்படின்னா நீங்கள் இந்த மெத்தடை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 7. இந்த டிப்புக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கொக்கி சைடு இருக்குது பாருங்கள், அதை வந்து நம்ம தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. முதல்ல வந்து நம்ம செஞ்சது பார்த்தீங்கன்னா கொக்கி மாட்டு இடத்துல வந்து கட் பண்ணி அந்த ப்ளவுஸோட ஜாயின் பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கொக்கி சைடை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ இதில் நம்ம பேக் சைடாக டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டி விட்டுக்கலாங்க. அதாவது அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு 4 இல்லைனா 3 வந்து கட் பண்ணி ஒட்டிக்கோங்க. அப்போ தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த மாதிரி ஒட்டி விட்டுட்டு நம்ம எங்கே ஒட்ட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பீரோ வச்சுருக்கோம் பாருங்கள். அந்த பீரோவில் உள்ளே வந்து இந்த மாதிரி வந்து ஒட்டி விட்டுக்கலாங்க. எனக்கு வந்து அந்த பீரோவில் வந்து கொஞ்சம் அந்த இடையில வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதனால் எனக்கு ஸ்ட்ரைட்டாக ஒட்ட முடியல. எனக்கு 3 கொக்கி மட்டும் தான் வந்து இருக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் ஸ்ட்ரைட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் 5 கொக்கியில் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம என்ன ஆர்கனைஸ் பண்ணலாம்னா செயின்லாம் வந்து போட்டு ஆர்கனைஸ் பண்ணிக்கலாங்க, தொங்க விட்டுக்கலாம். நான் வந்து இது எவ்வளோ உங்களுக்கு வெயிட் தாங்கும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி கொஞ்சம் வெயிட் அதிகமாக உள்ள செயின் நெக்லஸ்லாம் வந்து நான் உங்களுக்கு மாட்டி காட்டுறேன் பாருங்கள். இதே வந்து நல்ல வெயிட் தாங்கும். அதனால் நீங்கள் சின்ன சின்ன செயின் வச்சுருந்தா அதை கூட நீங்கள் வந்து போட்டு ஆர்கனைஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும், நீட்டாகவும் இருக்கும். நம்மளுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். எடுத்து நம்ம டக்குன்னு யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே வசதியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். டிப் நம்பர் 8. இந்த டிப்புக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ப்ளவுஸில் பட்டி சைடு இருக்கும் பாருங்கள். ஏன்னா நம்ம 2 பக்கமும் கொக்கி மாட்டுறதும் கொக்கி சைடும் நம்ம கட் பண்ணி யூஸ் பண்ணிட்டோம். அந்த பட்டி இருக்குது பாருங்கள், அதை மட்டும் நம்ம தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. அதாவது 2 பட்டியுமே தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 2 பட்டியுமே தனியாக கட் பண்ணிட்டு வந்துட்டேன். கட் பண்ணது மட்டும் இல்லாமல் அதை சுற்றி வந்து இது போல் வந்து தையல் போட்டு எடுத்துருக்கேங்க.
இப்போ இதை வந்து நான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பட்டியில் உள்பக்கமாக துணி கொடுத்து தைச்சிருப்பாங்க பாருங்கள், அந்த துணி வந்து நல்லா இருந்துச்சு. அதனால் நான் அதை வந்து அந்த பக்கமாக வந்து யூஸ் பண்ணிக்கிறேங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த பக்கம் வந்து நல்லா இருக்கோ அந்த பக்கம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து இந்த ப்ளவுஸ் துணியை விட இந்த உள்ளார உள்ள பட்டி துணி வந்து அழகாக இருந்ததுனால நான் அதை வந்து அந்த பக்கமாக யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதை வந்து நம்ம இந்த மாதிரி ஒட்டுற மாதிரி ரெடி பண்ணுவோங்க. அதுக்கு வந்து நான் என்ன யூஸ் பண்ணுறேன்னா, வெல்க்ரோ வந்து யூஸ் பண்ணிக்கிறேங்க. இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணிவிட்டு குளுகன் போட்டு அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாங்க. இந்த மாதிரி 2 பக்கமும் ஒட்டி விட்டுக்கலாம். இப்போ இதை வச்சு நம்ம 3 விதமாக யூஸ் பண்ணிக்கலாங்க. அதுக்கு வந்து ஐடியா நம்பர் 8 பார்க்கலாம். நம்ம வீட்டு ஸ்க்ரீன்லலாம் வந்து இந்த மாதிரி இதை வச்சு மாட்டி விட்டுக்கலாங்க. இப்போ பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருக்குங்க. அதுக்காக தான் வந்து நான் இந்த மாதிரி உள்ளே வந்து இந்த கிளாத் அழகாக இருந்ததுனால நான் இந்த பக்கம் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் வந்து சாதாரணமாக நார்மல் கிளாத் இருந்தால் கூட நீங்கள் சென்டரில் வேறு ஏதாவது ஸ்டோன் வச்சு ஒட்டி விட்டுக்கோங்க. அப்போ பார்க்குறதுக்கு இன்னுமே அழகாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம ஸ்க்ரீனை வந்து மாட்டி அந்த வெல்க்ரோ வச்சு ஒட்டி விட்டுட்டோம்னா நல்லா ஸ்ட்ராங்காக நிற்குங்க. பார்க்குறதுக்குமே ரொம்பவே நீட்டாக அழகாக இருக்கும். இந்த மாதிரி வேஸ்டான ப்ளவுஸில் வந்து பட்டியெல்லாம் அழகாக இருக்கும். சில பேருக்கு உள்ளே வந்து அழகான பட்டியாக கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி பட்டியெல்லாம் நம்ம இந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. நெக்ஸ்ட் ஐடியா நம்பர் 9 பார்க்கலாம். இந்த ஐடியாவுக்கு நம்ம வீட்டில் இந்த மாதிரி தென்னை தொடப்பம் வச்சுருப்போம். அந்த தொடப்பத்துக்கு வந்து கொஞ்சம் கிரிப்பாக இருக்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி பட்டியை வந்து அந்த பிடிக்கிற இடத்துல வந்து இது மாதிரி ஒட்டி விட்டுக்கலாங்க. அப்படி ஒட்டி விடும்போது பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்குமே நீட்டாக இருக்கும். நம்மளுக்கு பிடிக்கிறதுக்கும் நல்ல கிரிப்பாக இருக்கும். கூட்டுறதுக்குமே ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. ஐடியா நம்பர் 10, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற அயன் பாக்ஸ் ஒயர் வந்து அடிக்கடி கீழே விழுந்துக்கிட்டே இருக்குங்க. இந்த ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் அயன் பாக்ஸ் ஒயரை நல்லா சுற்றி விட்டுட்டு அந்த அயன் பாக்ஸோட சேர்த்து இதை போட்டு லாக் பண்ணி வச்சுருங்க. அதாவது இருக்கிறதுனால நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கும். இந்த மாதிரி வந்து லாக் பண்ணி வைக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒயர் வந்து கீழே விழவே விழாதுங்க. பார்க்குறதுக்குமே நீட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சொன்ன 10 ஐடியாவுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு ரொம்ப பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.